வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி 10th மேக்ஸில் இருந்து சாப்டர் 4ஓட கண்டினியூவேஷன் தான். ஆல்ரெடி சாப்டர் 4ஓட இன்ட்ரோடக்ஷன் எக்ஸசைஸ் 4.1 தென் 4.2ல ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணியிருக்கோம். செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் உள்ள சம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறனால நான் அதை உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு விடுறேன். ரைட், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், நீங்கள் சால்வ் பண்ணுறது. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் சம்லேருந்து போகலாம். வேர்ட் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் எல்லா வீடியோலையும் சொல்றதுதான். எல்லா வீடியோனா எந்தெந்த வேர்ட் ப்ராப்ளம் ரிலேட்டட் வீடியோ வருதோ அதுல எல்லாம் சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தெளிவா புரிஞ்சுக்கணும். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டாலே ஹாஃப் ஒர்க் டன். ஸோ முதல் கொஸ்டின் எடுத்துப்போம். ஃபைண்ட் டூ நம்பர்ஸ் whose sum is 27 and product is 182. ஸோ எனக்கு ரெண்டு நம்பர் வேணும். உங்க ரெண்டு நம்பரோட சம் 27, ப்ராடக்ட் 182. அப்படின்னா அந்த நம்பர் யாருன்னு கேட்கிறாங்க. கிளியரா? ரெண்டு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. let x and y be the numbers. let x and y be the numbers. சில இடத்துல எனக்கு x and y எடுக்க வேண்டிய வரும், சில இடத்துல x வச்சு அடுத்த நம்பரை இன் டர்ம்ஸ் ஆஃப் x ஆவே எடுக்கிற மாதிரி வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். x and y தான் என்னோட நம்பர். முதல் ஈக்குவேஷன் என்னன்னா sum of the number. so x plus y equal to 27, right, and their product is 182. அப்ப x into y equal to 182. x plus y 27, x into y equal to 182. இப்போ எனக்கு வந்து in terms of y ல நான் இதை கண்டுபிடிக்கிறேன். so y equal to 27 minus x, அதாவது equation 1 gives equation 1, இது equation 2. so அப்போ y equal to 27x minus x நான் substitute பண்றேன். so equation 2 என்ன கிடைக்கும்? x into 27 minus x equal to 182, 27x minus x square equal to 182, 0 equal to x square minus 27x plus 182. ஸோ இதை தான் அந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ இது ப்ளஸ்ஸாக மாறுது, இது மைனஸாக மாறுது. ஆனால் இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 27x plus 182 ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு இப்போ என்ன வேணும்? ப்ராடக்ட் சம்மில் வேணும். ஸோ என்னோட ப்ராடக்ட் 182, சம்மு வந்து மைனஸ் 27. ஸோ ப்ராடக்ட் சம்ல பார்க்கும்போது ஆல்ரெடி டீடைல்டா சொன்னதுதான். என்ன நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நம்பர் பாசிட்டிவ், ஒரு நம்பர் நெகட்டிவ். ஏன்னா ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ், கிளியரா, அண்ட் சம் வந்து நெகட்டிவ். அப்ப எனக்கு இந்த ப்ராடக்ட் பாசிட்டிவ், சம் நெகட்டிவ்ங்க போது ப்ராடக்ட் பாசிட்டிவ் ஆயிட்டாலே ரெண்டுமே சேம் சைட். ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும், இல்லை ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும். சம் நெகட்டிவ்ங்கிறனால எனக்கு ரெண்டுமே நெகட்டிவ் சைட். கிளியரா? ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் தான். அகைன் செகண்ட் லெசன்லேயே நம்ம பேசினதுதான் பாலினாமியல்ஸ்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ரெண்டு நெகட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்காச்சு. இப்போ என்ன பண்ணா ஆட் பண்ணணும். நான் கண்டுபிடிக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 27 வரணும், டிஃபரன்ஸ் ஆயினா சப்ட்ராக்ட் பண்ணா 27 வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 182ஓட ஃபேக்டர்ஸ் 182 into 1, அப்புறம் 91 into 2. கிளியரா? 91 அடிக்கடி யூஸ் பண்ணனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது 13 டேபிள்ல வரும். ஸோ 13 7 7. அப்போ இதை 7 கொண்டு டிவைட் பண்றேன். ஸோ இட் வில் பிகம் 13. இதை 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 14. சரி, அதாவது நான் இந்த ஈக்குவேஷனை இந்த சைடு 7 கொண்டு டிவைட் பண்றேன், இந்த சைடு 7 கொண்டு மல்டிப்ளை பண்றேன். அப்பதான் ப்ராடக்ட் சேமா இருக்கும். ஒரு நம்பரை யாரை கொண்டு டிவைட் பண்றீங்க, அதே நம்பரை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணாதான் ப்ராடக்ட் மாறாது, 182 வரும். ஸோ இப்போ எனக்கு பாருங்க, ரெண்டே ஆட் பண்ணா 27 வரும். நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x மைனஸ் 13x பிளஸ் 182 ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்வியஸா இதுல இருந்து எக்ஸை மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 14 என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? அப்படியே இந்த எக்ஸ் மைனஸ் 14 போட்டுடலாம். முதல் டேர்ம்ல மட்டும் யாரை வெளியே எடுக்கணும்னு பாருங்க. ஆக்சுவலா இங்க பிளஸ் 13, நான் மைனஸ் 13. அப்பதான் பிளஸ்ஸா மாறும்ல, எனக்கு வந்து மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறும். இங்க இருந்து மைனஸ் 13 நான் வெளியே எடுக்கணும், அவ்வளவுதான். எக்ஸ் மைனஸ் 14 இன்டூ எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 14 0. அப்படி இல்லைன்னா எக்ஸ் மைனஸ் 13 0. எக்ஸ் மைனஸ் 14 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 14, எக்ஸ் மைனஸ் 13 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 13. ஸோ எக்ஸ் 14 இருக்கும்போது ஒய் 13, எக்ஸ் 13 இருக்கும்போது ஒய் 14. டெக்னிக்கலா the numbers are 13 and 14. இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 27, மல்டிப்ளை பண்ணா 182 கிடைக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
question என்ன? Find two consecutive positive integers, sum of whose square is 365. So ரெண்டு consecutive அடுத்தடுத்த நம்பர், கரெக்டா? ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை நான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்? 365 கிடைக்கணும். இதுதான் முக்கியம், கரெக்டா? சம் ஆஃப் தி ஸ்கொயர் இஸ் 365. அப்ப நான் என்ன எடுக்கணும்? எனக்கு ஒரு நம்பர் எக்ஸ்னா இன்னொரு நம்பர் என்னன்னு பார்க்கணும், கரெக்டா? தேர்ட் சம் போட்டோம்னா fourth sum போடுறோம். So let one of the number be x. ஒரு நம்பர் எக்ஸ்னா இன்னொரு நம்பர் x plus 1. சரியா? therefore x plus 1 is the other number. அடுத்தடுத்த நம்பர் 5க்கு அடுத்து 6. ரைட், சிவாஜி படத்துல டைலாக் வரும், 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டா அந்த மாதிரி. பட் 6க்கு அப்புறம் 7 நமக்கு போதும். 6க்கு அப்புறம் 7ங்கிறது 6 plus 1, 8க்கு அப்புறம் 9ங்கிறது 8 plus 1, xக்கு அப்புறம் x plus 1. So x plus 1 is the other number. ஒரு நம்பர் எக்ஸ்னா இன்னொரு நம்பர் x plus 1. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி சம் ஆஃப் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா கிடைக்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபைண்ட் டூ நம்பர்ஸ் consecutive positive numbers whose sum of square is 365. So square பண்ணி ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கணும்? 365 கிடைக்கணும். So x square plus x plus 1 the whole square is equal to 365. whole square ரொம்ப முக்கியம். ஜெனரலா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா x square plus x plus 1 ஸ்கொயர்னு போட்டுருவாங்க. இது மட்டும் தான் ஸ்கொயர் ஆகும். தப்பா போட்டக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? அந்த டேர்ம்ங்கிறது x plus 1. So x plus 1ஐயே மொத்தமா ஸ்கொயர் பண்ணணும். அப்ப x square plus இது a plus b whole square formula, a square plus 2ab plus b square 1 square equal to 365. So 2x square plus 2x plus 1 minus 365 equal to 0. இந்த ரெண்டு லைக் டேர்ம் 2x square plus 2x minus 364 equal to 0. எப்பெல்லாம் உங்களுக்கு காமன் மல்டிபிள் இருக்கு அப்பெல்லாம் டிவைட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். டிவைடிங் பை 2, x square plus x minus 182 equal to 0. கிட்டத்தட்ட அதே தான் வருது. ப்ராடக்ட் minus 182 sum plus 1. அகைன் ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவா வரணும், ஏன்னா ப்ராடக்ட் நெகட்டிவ். சப்ட்ராக்ட் பண்ணணும், லார்ஜர் நம்பர் பாசிட்டிவா இருக்கணும். அவ்வளவுதான், இதுதான் இங்க இருந்து வர வேண்டிய டேட்டா. அப்ப எனக்கு என்ன நம்பர்னா ஆல்ரெடி நான் 182 போட்டுட்டேன். 13 14 பிளஸ் 13 மைனஸ் 13 பிளஸ் 14. சப்ட்ராக்ட் பண்ணா 1 கிடைக்கும், பெரிய நம்பர் பிளஸ்னால 1. ரைட், மல்டிப்ளை பண்ணா 182. போன சம்ல யூஸ் பண்ணனால நான் டைரக்டா எடுத்துக்கிறேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் plus 14x minus 13x minus 182 equal to 0. x காமனா வெளிய எடுத்தா x plus 14 minus 13 காமனா வெளிய எடுத்தா x plus 14. Clear? Is equal to 0. So x plus 14 into x minus 13 equal to 0. So x plus 14 equal to 0 gives x equal to minus 14. Or x minus 13 equal to 0 gives x equal to 13. எனக்கு x ஒன்று மைனஸ் 14 இருக்கலாம், இல்ல பிளஸ் 13 இருக்கலாம். இதுல எந்த நம்பர் எனக்கு அலோடு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. x cannot be negative. ஸோ இந்த இக்குவேஷனுக்கு வேணா பாசிபிளா இருக்கலாம், நம்ம கண்டிஷனுக்கு அலோடு இல்ல. x only 13 தான் அலோடு. x 13 x plus 1 equal to 14. Therefore, the numbers are யாரெல்லாம் the number 13 and 14 தான். அவ்வளவுதான், முடிச்சிடும். சரியா? The next question, question number 5. நிறைய கொஸ்டின் தான், மொத்தம் 4 கொஸ்டின் தான் இருக்கு. ஓகே, so question number 5. The altitude of a right angle triangle is 7 less than its base. அத பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். Right, if the hypotenuse is 13, find the other two sides. So ரெண்டு சைடு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹைபாட்னஸ் கொடுத்துட்டாங்க. கிளியர், ஹைபாட்னஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரெண்டு சைடு வேணும். அந்த ரெண்டு சைடுக்கான ரிலேஷன்ஷிப், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. சரியா? இது 13. இது எப்படி இருக்குன்னா இதை விட 7 கம்மி. ஆல்டிடியூட் இதான ஆல்டிடியூட். ஸோ இந்த ஆல்டிடியூடுங்கிறது இதை விட 7 கம்மி. அப்ப இது எக்ஸ்னா இது x minus 7.
ஸோ லெட் எக்ஸ் பி தி பேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு. சரியா? ஸோ லெட் எக்ஸ் பி தி பேஸ்ன்னு எடுத்தா ஈஸியாகவே இருக்கும். ஸோ நாங்கள் போகலாம். question. So let x be the base. அப்ப என்ன இருக்கு எனக்கு altitude வந்து x minus 7 இது 13. So Pythagoras theorem படி x square plus x minus 7 the whole square equal to 13 square. X square plus x square minus 2 into 7 14x plus 49 equal to 169. So 2x square minus 14x minus 120 கிடைக்கும். அதாவது இந்த சைடு வந்து minus 169. நான் அதை சிம்பிளிஃபை பண்றதை ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஈக்குவல் டு 0. அகைன் நான் சொன்ன மாதிரி எல்லாமே 2 ஓட மல்டிபிள் தான் இருக்கு. ஸோ டிவைடிங் பை 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. எனக்கு ப்ராடக்ட் என்ன மைனஸ் 60, சம் வந்து மைனஸ் 7. So product minus 60, sum minus 7. So product negative, sum negative. ஒரு நம்பர் பாசிட்டிவ், ஒரு நம்பர் நெகட்டிவ். இந்த நம்பர் தான் லார்ஜஸ்ட் நம்பர். அவ்வளவுதான். இதுதான் நான் எடுக்க வேண்டிய டேட்டா. சப்ட்ராக்ட் பண்ணணும். இவ்வளவு எனக்கு தெரிஞ்சா 60 அப்படிங்கும்போது 60 into 1, 30 into 2, 15 into 4, then 10 into 6. எதுலையுமே 7 டிஃபரன்ஸ் வரல. 12 into 5 இருக்கலாம். 12 into 5 வரும். அப்போ பெரிய நம்பர் நெகட்டிவ்ங்கிறனால மைனஸ் 12. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 5x மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. எக்ஸ் காமனா வெளியே எடுத்தா எக்ஸ் மைனஸ் 12, அப்படியே எக்ஸ் மைனஸ் 12 போட்டுக்க வேண்டியதா ஈக்குவல் டு 0. இதுல பிளஸ் 5 வரும். டீடைல்டா இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்கேங்கிறனால திருப்பி இங்க எப்படி பிளஸ் 5 இதை எப்படி பண்றதுன்னு ரொம்ப நான் டீடைல்டா போல. எக்ஸ் மைனஸ் 12 இன்டூ x plus 5 equal to 0. So x 1 at 12 இருக்கணும். அப்படி இல்லைன்னா x minus 5 இருக்கணும். இது நமக்கு பாசிபிள் இல்லை, ஏன்னா இது ஒரு சைடு அப்படிங்கிறனால x equal to 12 தான். x 12னா x plus 7 வந்து 5, x minus 7 வந்து 5. So one of the side is 12 and the altitude is 5. 12 into 5 எனக்கு வந்து இதுல வேணும் பைத்தகோரஸ் தியரம் படி 12 square plus 5 square 169 தான். Is 13 square. So satisfy ஆயிடுச்சு. So the sides are 5 and 12. The altitude is 5 and the base is 12 for the triangle. சரியா? So we'll go ahead with the last question. The last question எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, a cottage industry produces a certain number of pottery articles in a day. So அந்த மண்பானை எல்லாம் செய்வாங்கல்ல, ரைட்? ஸோ ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, குடிசை தொழில், ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருக்கு. அவங்க வந்து certain number, இந்த நம்பர் எனக்கு தெரியாது. It was observed on a particular day the cost of production, தயாரிக்கிறதுக்கான எல்லா செலவும் சேர்த்து total cost, right, of each article in rupee was 3 more than twice the number of articles. இங்கதான் முக்கியம். சரியா? அப்போ 3 more than twice the number of articles. நான் நம்பர் ஆஃப் ஆர்டிகிள் எப்படி எடுத்திருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ என்னோட நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ், நான் அன்னைக்கு தயாரிக்கிற மொத்த ஆர்டிகிள்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுக்கேன். Let x be the number of articles. ஓகே, அப்ப எனக்கு அதோட காஸ்ட் ப்ரொடக்ஷன் y நான் எடுத்துக்கிறேன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, the cost of production is 3 more than twice the number of articles. ஏன்னா ஸோ 2 மடங்கை விட 3 அதிகம், ரைட்? ஸோ 2 மடங்கை விட 3 அதிகம், ரைட்? ஸோ 3 more than twice the number of articles. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 90னா நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸும் காஸ்ட்டும் கேட்குறாங்க. ஸோ எப்படி டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கும்? இப்போ ஒரு 5 ரூபா மிட்டாய் ஒன்று வாங்குறோம், ஒரு 7 மிட்டாய் வாங்குறீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 40, 45, 30, 35 கொடுப்பீங்க. ஏன்? 7 into 5, 5 மிட்டாய் வாங்குறோம், 7 மிட்டாய் வாங்குறோம், ஒவ்வொன்றும் 5 ரூபாய், மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ எனக்கு ஒரு போயட்ரி வந்து எக்ஸ் அப்படின்னா மொத்தமா எவ்வளோன்னு கேட்குறாங்க, கரெக்டா? ஸோ அப்போ ஒரு இது 2x plus 3, ஒரு இதோட வேலை 2x plus 3, மொத்தமா எக்ஸ்ட்ரா தயாரிச்சிருக்கோம் 2xங்கிற அளவுக்கு தயாரிச்சிருக்கோம். ஸோ டோட்டல் காஸ்ட்
total cost is equal to number of particles or articles into 2x plus 3 is equal to 90. சரியா? இது 90. 2x square plus 3x minus 90 equal to 0. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் இப்படி உங்களால பண்ண முடியும். ஸோ குவாட்ராட்டிக் இக்குவேஷன் வந்தாச்சு. ப்ராடக்ட் மைனஸ் 180, சம்மு வந்து பிளஸ் 3. ப்ராடக்ட் மைனஸ் 180, சம் பிளஸ் 3. ஸோ டிஃப்ரெண்ட் சைனுங்கிறனால சப்ட்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பர் பாசிட்டிவா இருக்கணும். ஸோ என்னெல்லாம் வரும் அப்போ 60 into 3, 180 into 1, 90 into 2, 60 இன்னும் 2க்கு போட்டா 30 into 6, 60 divided by 3 போட்டா 20 into 3 3s are 9 வரல. அடுத்து 2க்கு போட்டா 10ம் 18ம் வராது. 180 90 90 3க்கு போட்டோம்னா 36 இங்க இருக்கு. 32க்கு போட்டோம்னா 15 12 கிடைச்சிருச்சு. ரைட். அப்போ மைனஸ் பிளஸ் 15 மைனஸ் 12 2x ஸ்கொயர் பிளஸ் 15x 12x எழுதிக்கிறேன். ஏன்னா 12ம் 2ம் தானே மல்டிபிளா இருக்கும். அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை, இல்லாம பண்ணாலும் வரும். நீங்க அந்த மெத்தடை கரெக்டா யூஸ் பண்ணா போதும். மைனஸ் 12x plus 15x minus 90 equal to 0. இதுல 2x common, which is x minus 6. Obviously, the x minus 6 போட்டுட்டு என்ன போட்டுடலாம்? 15 வெளியே எடுத்தா போதும். So 15 is equal to 0. x minus 6 into 2x plus 15 equal to 0. So அப்போ 1 x minus 6 0வா இருக்கும். அப்படின்னா என்னோட x வந்து 6. அப்படி இல்லைன்னா 2x பிளஸ் 15 0வா இருக்கும். இப்போ என்னோட x மைனஸ் 15/2 இது பாசிபிள் இல்லை. ஸோ என்னோட ஆர்டிகிள் வந்து 6. அப்போ ப்ரைஸ் y ஈக்குவல் டு 6 into 12 plus 3 15. ஸோ மொத்தம் 6 தான் தயாரிச்சிருக்கோம். பெரிய பாட்டை போல. ரைட். ரொம்ப டிசைனா இது பண்றாங்க போல இருக்கு. ரைட். அதுக்கான காஸ்ட் வந்து 15 ரூபா. அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து செகண்ட் எக்ஸசைஸோட ரிமைனிங் கொஸ்டின். இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கு, நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸை வச்சு இது பண்றது. அதை அடுத்த வீடியோல பார்த்துட்டோம் அப்படின்னா 4th லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். ரைட். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.